ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஆனால் எந்த ப்ராப்ளமுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து கண்டிப்பாக ஒரு தெரியாத ஒரு புதிராக கூட இருக்குன்னு சொல்லலாம். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னாவே நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அந்த கண்டுபிடிக்கிற அந்த மெத்தட் உங்கள் மனசில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா மெமரியில் இருக்கணும், ரைட்டா? ஸோ ஃபார்முலா மெமரியில் இருக்குன்னா எல்லாமே சைன் காஸ் டேன் காஸ் அந்த 6 வார்த்தைக்குள்ளே தான் சுற்றி வருது. அதனால என்னால் மெமரி பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ I'm Logapriya from Moralmatics Academy. இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸை எப்படி ஈஸியா நம்ம மெமரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிப்ஸும் அண்ட் நம்ம ஆல்ரெடி 14 ஐடென்டிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். மீதி இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய கடைசி 3 ஐடென்டிட்டிஸை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிஸை பத்தி எனக்கு ஈஸியா மெமரி ஆகணும் அண்ட் ஃபார்முலாஸ்ல மெமரி ஆகணும், அதுக்கெல்லாம் டிப்ஸான வீடியோஸ்லாம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காம மேல ஐ பட்டன்லயும் சரி, கீழே லாஸ்ட்ல என் ஸ்கிரீன்லயும் சரி, அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மாரல்மேட்டிக்ஸ் அகாடமி பிளாக்ல போய் பாருங்க, செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஐடென்டிட்டி எப்படி ஈஸியா மெமரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ இட். நம்ம இப்ப டிலே பண்ணாம செஷனுக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இப்போ வந்து காமனான ஃபார்முலா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்முலா, அதுல இருந்து நம்ம வந்து ப்ராடக்ட் சம் ஃபார்முலாஸ் நம்ம உருவாக்க போறோம். அந்த ஃபார்முலா என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து sin a plus b கான ஃபார்முலா என்ன பார்த்தோம் நம்ம. sin a cos b, இவங்க நல்லவங்க இல்லையா, ஸோ பாசிட்டிவ்னால பாசிட்டிவே போட்டுட்டு cos a sin b அப்படி நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா sin a minus b க்கு இதே தான் வரும், பட் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ sin a cos b minus cos a sin b. அடுத்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது cos a plus b ஃபார்முலா. cos a plus b க்கு நமக்கு வந்து cos வந்து வில்லன் தெரியும், ஸோ அதனால வந்து நெகட்டிவ் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ cos a cos b நெகட்டிவோட சேருவாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் போது நெகட்டிவ் sin a sin b. அதே மாதிரி இப்போ cos a minus b க்கு ஃபார்முலா எழுதுனீங்கன்னா இதே தான் வரும், பட் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ cos a cos b பிளஸ் sin a sin b. ஸோ இதில் நான் என்ன பண்ண போறேன், ரெண்டா பிரிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா இங்க இருக்கக்கூடியதுனா ப்ராடக்ட் டு சம்க்கான ஃபார்முலா எழுத போறேன். இங்க வந்து சம் டு ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா எழுத போறேன், சரியா? ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் டு சம்க்கு இந்த பேசிக் ஃபார்முலாவை எப்படி ஈஸியா ஒரு ஸ்டோரி மூலியமா நம்ம மெமரி பண்றதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து ப்ளீஸ் நம்மளோட பிளாக்ல போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல போய் செக் அவுட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ப்ராடக்ட் டு சம்க்கு எதை எடுக்க போறோம். ஸோ பாருங்க இங்க இதெல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கா, நாலுமே. எஸ், sin cos sin cos, cos sin cos sin, cos cos sin sin. எஸ், இப்போ அந்த நாளையும் நான் எடுத்துட்டு போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா sin a cos b அது எழுத போறேன். அடுத்தது cos a sin b, sin a cos b ரெண்டுங்க தான், cos a sin b நான் எழுதிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா cos a cos b, ஸோ cos a cos b, அடுத்தது sin a sin b. ஓகே, இப்போ 4 பேர் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம். இப்போமே ப்ராடக்ட் டு சம்னா நம்ம என்ன பண்ணோம், 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் நான் என்ன பண்றேன், 1/2 ஆல நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த sin a cos b வந்து எது கூட வந்திருக்கு, sin a plus b a minus b இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி வந்திருக்கு. cos a cos b அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி வந்திருக்கு. ஸோ இப்போ சைன்ல வந்து உங்களுக்கு sin a plus b sin a minus b இதை மட்டும் தான் உங்களுக்கு ஃபார்முலா வரும். காஸ்க்கு இந்த மாதிரி சேமா இல்லை. உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா இப்போ பிளஸ் இன்டூ பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ்ன்னு போடுவோம் மல்டிப்ளை பண்ணும்போது, மைனஸ் இன்டூ மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். இதே மாறி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, மைனஸ்ன்னு போடுவீங்க. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்க மாறி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், சைன் யூஸ் பண்ணணும். சேமா இருக்கும்போது காஸ் யூஸ் பண்ணணும். மாறி இருக்கும்போது நம்ம சைன் மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறோம். சேமா இருக்கும்போது பாசிட்டிவ் காஸ் யூஸ் பண்ணுறோம், சரியா? ஸோ இது வந்து ஃபார் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குது, இது வந்து கிடையாது. ஸோ இப்போ பாருங்க மாறி இருக்கு, நான் என்ன பண்ண போறேன், சைன் யூஸ் பண்ண போறேன். அப்போ sin a plus b, அப்புறம் இங்க ஒன்று sin a minus b. அதே மாதிரி காஸ்க்கும் நம்ம sin a plus b யும்
இந்த இடத்துல இதை மடிச்சு எழுதியிருக்கேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு சிம்பிள் வரும் சரியா, அதை நான் எழுதுறேன். ஸோ சைன் ஏ மைனஸ் பி. அதே மாதிரி காஸ்க்கும் காஸ் ஏ பிளஸ் பி, இங்க ஒரு சிம்பிள் வரும் காஸ் ஏ மைனஸ் பி. ஆனா சைன் ரெண்டு வரும்போது இந்த காசை தானே எழுத போறீங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், காஸ் ஏ மைனஸ் பி முன்னாடி போடணும், காஸ் ஏ பிளஸ் பி பின்னாடி போடணும். இது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சரியா. இப்ப எந்த சைன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வரும். ஸோ சைன் காஸ் வரும்போது முன்னிலை இருக்கக்கூடியது சைன். ஸோ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, பாசிட்டிவ் போடுங்க. இதே காஸ் சைன் வரும்போது காஸ் ஃப்ரண்ட்ல இருக்கு, அதனால என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல நெகட்டிவ் போடுங்க. இந்த இடத்துல பார்த்தா காஸ் காஸ் அப்படிங்கும்போது இது வந்து பாசிட்டிவா மாறிடும். சைன் சைன் போது அது நெகட்டிவ் தான். ஸோ அதனால நெகட்டிவ் முன்னாடி போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ல இருந்து என்ன ஆயிடுச்சு, சம்ல உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை நீங்க 1 or 2 டைம்ஸ் கீப் ஆன் ப்ராக்டிசிங்ல இருக்கும்போது மட்டுமே இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் டு சம்கான ஃபார்முலா எப்படி ஈஸியா பண்ணலாம்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ வந்து சம் டு ப்ராடக்ட். ஸோ சம் டு ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது காமன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை ரெண்டு மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அதே மாதிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சைன் எடுத்துக்கிறேன், நம்ம சீன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சம்னால சைன் சி பிளஸ் சைன் டி இதுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து சைன் சி மைனஸ் சைன் டிக்கான ஃபார்முலா. அதே மாதிரி காஸ் சி பிளஸ் காஸ் டிக்கான ஃபார்முலா, காஸ் சி மைனஸ் காஸ் டிக்கான ஃபார்முலா. ஸோ இங்க எப்படி 1/2 வால நம்ம ப்ராடக்ட் டு அடிஷன் போது 1/2 வால மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க சம் டு ப்ராடக்ட்க்கு 2 வால நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் சரியா. இப்போ 2 வால மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு காமன் தான், இது ரெண்டும் பிளஸ் சைனா இருக்கும்போது நான் இங்க ஒரு டிப் சொன்னேன் உங்களுக்கு. இங்க பிளஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு சைன் ஃப்ரண்ட்ல வரும், மைனஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு காஸ் ஃப்ரண்ட்ல வரும் அப்படி நான் சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி தான் இங்க என்ன பண்ணணும்னா சைன் ஃப்ரண்ட்ல போடணும். அப்ப சைன் ரெண்டு ஆங்கிளையும் கூட்டி நீங்க 2 வால டிவைட் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ப்ராடக்ட்ல வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஸ் சி மைனஸ் டி டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்ப மைனஸ் போது ஃபர்ஸ்ட் காஸ் வந்துடும். அப்ப என்ன வரும், காஸ் சி பிளஸ் டி டிவைட் பை 2 into sin c minus d divided by 2. So இந்த a plus b இந்த ரெண்டு ஆங்கிளையும் நீங்க ஆட் பண்ணி டிவைட் பண்றது காமன் ஆகும். அப்புறம் அப்படின்னா நான் பாசிட்டிவா இருந்தா அதாவது cos a cos b க்கு உங்களுக்கு ஃபுல்லா cos வரணும். இதே மைனஸ் வரும்போது sin a sin b போடணும்னு சொன்னல. இப்போ cos cos பிளஸ்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், cos மட்டும் யூஸ் பண்ண போறோம். அப்ப cos c plus d divided by 2 cos c minus d divided by 2. இதே வந்து காஸ் மைனஸ்ல வருது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து என்னது சைன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சைன் சி பிளஸ் டி டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்ம எப்படி இந்த இடத்துல ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுவோம் மைனஸ், அதே மாதிரி நம்ம இங்க சேஞ்ச் பண்ணுவோம். அதை எப்படின்னு சொல்றாங்க, சி பிளஸ் டி டிவைடட் பை 2 இன்டு சைன் டி மைனஸ் சி டிவைடட் பை 2. இந்த இடத்துல இந்த ஆங்கிளை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ஓவர். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க இதை மாதிரி டெய்லி ஒரு 2 times to 3 times ஒரு 3 to 4 டேஸ்க்கு இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபார்முலா பார்த்தோமே ரைட் ஹேண்ட் சைட் ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டிப்ஸ் ஈஸியா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த டிப்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஐடென்டிட்டி நம்பர் 15, 16 and 17 நம்ம பார்க்கலாமா. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐடென்டிட்டி நம்பர் 3.15 பார்க்க போறோம். ஸோ இந்த ஐடென்டிட்டி எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல sin 60 minus a sin a sin 60 plus a கொடுத்துருக்காங்க. நம்ம 1/4 sin 3 சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த விஷயத்த இங்கே ஆங்கிள் இருக்கு. ஸோ இங்கே ஆங்கிள் இருக்கு. நான் இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து பாருங்க எல்லாமே எதுல இருக்கு, நமக்கு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் டு சம் ஃபார்முலா இந்த பக்கம் நம்ம போட்டோம்ல அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா சைன்ல இருக்கனால நம்ம கடைசி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் சம் எழுதுறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் sin 60 minus a sin 60 plus a into sin b. ரைட்டா, இது ரெண்டுக்கு நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். என்ன ஃபார்முலானா நம்ம இங்க லாஸ்டா ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல sin a sin b. sin a sin b என்ன பண்ணுவோம், ரெண்டுமே சேர்ந்தா நம்ம என்ன பண்ணுவோம் 1/2 into cos of a minus b. அதுக்கு பாத்தீங்கன்னா minus cos of a plus b. ஓகே, அப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லா a ன்னு எடுத்துக்கோங்க.
and இது ஃபுல்லா b ன்னு எடுத்துக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா it is equal to sin of 1/2 கொடுக்கலாமா ஃபார்முலா அப்ளை பண்ணி. so 1/2 into cos of a minus b. first a ங்கிறது என்ன 60 minus a minus of b ஓட வேல்யூ என்ன 60 plus a, right? அடுத்து பாத்தீங்கன்னா minus cos of a plus b அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 minus a plus 60 plus a into sin a, right? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம is equal to 1/2 into cos of 60 minus a, இந்த மைனஸ் உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணும்போது minus 60 minus a வரும், minus cos of இங்க என்ன ஆகும் a கேன்சல் ஆகி நமக்கு 120 டிகிரி அப்படி கிடைக்கும் into sin a. இப்போ நான் அந்த ஃபார்முலா நான் ரப் பண்ணிடுறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு which is equal to 1/2 into இப்போ என்ன ஆகும்னா 60 கேன்சல் ஆகி cos of minus 2a minus cos of 120 into sin a அப்படின்னு கிடைக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுவோம் cos of 2a க்கும் cos 120 இது ரெண்டுக்கும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ cos of 2a நம்ம minus 2a நம்ம என்ன எழுதிக்கலாம் cos of 2a நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இன்னொரு ஸ்டெப் நம்ம என்ன எழுதுறேன். ஸோ அப்போ cos of minus theta cos theta அப்போ cos 2a மட்டும் அப்படியே வரும். ஸோ மைனஸ் இந்த cos 120க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ cos 120 எப்படி எழுதலாம் cos 180 minus 60 அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ இது வந்து cos 120ங்கும் போது தேர்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா cosக்கு மைனஸ் தான் வரும். சோ மைனஸ் cos 60 180 minus 60 90 ஆர் நிரப்பு கோணமா இருந்தா தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா as it is பீஸா அப்படியே வரும். சோ cos 60 சோ minus 1/2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. சோ minus of minus 1/2 into sin a. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 1/2 into cos 2a க்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. பட் நான் இங்க யூஸ் பண்ணக்கூடியது வந்து எனக்கு ரைட் ஆன்சர்ல sin 3a தான் வரும். சோ sin வரக்கூடிய ஃபார்முலாஸ் நான் யூஸ் பண்ண போறேன். சோ sin வரக்கூடிய ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் 1 minus 2 sin square a அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கு. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1/2 into sin a அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் நான் மேல ரப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபைனலா என்ன ஆன்சர் வரும் நம்ம எழுதிக்கலாம் 1/4 sin 3a அப்படிங்கிற ஃபார்முலா. இதுதான் வந்து ரைட் ஆன்சர்ல வரணும். சோ மீதி நான் இது வரைக்கும் ரப் பண்றேன். மேபி இதே வந்துரும். ஓகே இப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து 1/2 into இப்போ என்ன பண்றேன் 1 minus 2 sin square a plus 1/2 into sin a இல்லையா? சோ இதுக்கு நான் LCM எடுக்க போறேன். So LCM எடுத்தா இங்க டிவைட் பை 1 இங்க டிவைட் பை 1 அப்ப 2 இருக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் இந்த 2 நம்ம மேல மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 1 into 2 2 அதே மாதிரி மைனஸ் இது நம்ம 2 மல்டிப்ளை பண்ணா 2 2 are 4 sin square a plus 1 into sin a அப்படினு வரும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/2 into இந்த இடத்துல பாருங்க 2 plus 1 3 so 3 minus 4 sin square a divided by 2 into sin a அப்படினு வருது. சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு sin 3 ஓட ஃபார்முலா வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம இத மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ 1/2 into 3 sin a minus 4 sin cube a divided by 2 into sin a தான் நம்ம ஃபர்ஸ்ட் 3 கூட மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து 3 டேர்ம் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா வருதா? என்ன ஃபார்முலானா நமக்கு ஆல்ரெடி sin 3a கான ஃபார்முலா தெரியும். 3 sin a minus 4 sin cube b அப்படின்னு தெரியும். சோ இப்ப பாருங்க நியூமரேட்டர்ல இருக்கா? சோ இனிகோ இந்த 2 நம்ம வெளிய கொண்டா 1/4 இந்த நியூமரேட்டர் நம்ம என்ன கொடுக்கலாம் sin 3a அப்படிங்கற ஃபார்முலா கொடுக்கலாம். சோ அப்போ 1/4 sin 3aங்கிறது நமக்கு என்னது RHS hence the proof identity வந்துருச்சு. சோ நமக்கு இதுல மூணு விஷயம் தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த sin a sin b கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா அந்த 120 வேல்யூ கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியணும். அண்ட் cos 2a ஃபார்முலா அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு நீங்க ஃபைனலா என்ன பண்ணனும் இந்த sin a உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்முலா வந்து sin 3a ஓட தான் அப்படினு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா இந்த ப்ராப்ளம் நம்ம இதோட முடிச்சலாம். சோ இதோட உங்களுக்கு ஐடென்டிட்டி நம்பர் 15 முடிஞ்சு 16 பார்க்கலாமா?
இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஐடென்டி நம்பர் 3.16. இதோட வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து cos 60 minus a cos a cos 60 plus a கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுல 1/4 cos 3a சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஆஸ் இட் இஸ் நம்ம ப்ரீவியஸா நம்ம பண்ணதுதான். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட நம்ம இந்த டிகிரிஸை நம்ம ஒட்டுக்காலிக்கலாம். ஸோ 60 minus a cos 60 plus a அதை ஒட்டுக்காலிட்டு cos a நம்ம வெளியே வச்சுக்கலாம் முன்னாடி ப்ராப்ளம் மாதிரியே. ஸோ இதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணோம். என்ன ஃபார்முலா, cos a cos b, அதுக்கான ஃபார்முலா ப்ராடக்ட் டு சம். ஸோ தேர்ட் ஃபார்முலா அப்போ என்ன வரும், 1/2 into sin, சாரி cos தானே வரும் ரெண்டுமே. அப்போ cos a plus b minus plus cos a minus b. சைனுக்கு மட்டும் தான் நம்ம நடுவில் மைனஸ் வரும். சைன் கொடுத்தா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் படி இதுக்கு பாசிட்டிவ் தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 1/2 into cos a plus b பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா நம்ம என்ன எடுத்துப்போம், a ன்னு எடுத்துப்போம். இது ஃபுல்லா நம்ம என்ன எடுத்துப்போம், b ன்னு எடுத்துப்போம். ஸோ a plus b என்பது 60 minus a plus 60 plus a, அதான் a plus b. அடுத்து பார்த்தீங்கன்னா plus cos a minus b பார்த்தீங்கன்னா 60 minus a minus of 60 plus a அப்படின்னு வரும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஸ்டெப்ல மைனஸ் பண்ணலாம். ஸோ minus 60 minus a அப்படின்னு வரும், which is equal to cos a. Okay, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், which is equal to 1/2 into cos of, இங்க பாத்தீங்கன்னா a கேன்சல் ஆயிடும், cos 120 டிகிரி வரும். பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 கேன்சல் ஆயிடும், cos of minus 2a அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும் into cos a. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம், cos 120 டிகிரி நம்ம முன்னாடி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். என்ன நம்ம கண்டுபிடிச்சோம், -1/2 நம்ம கண்டுபிடிச்சோமா ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல. So as it is cos of 2a minus 2a cos 2a into cos a அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம முன்னாடி ப்ராப்ளம்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த இடத்துல cos 2a நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, ரைட் ஹேண்ட் சைடு நம்ம cos தான் வேணும். அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா cos ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்ப 2 cos square a minus 1ங்கற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு into cos a அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 1/2 into as it is நம்ம வந்து உள்ள வந்து இப்ப என்ன பண்ண போறோம், 2 வந்து எல்சிஎம் எடுக்க போறோம். அப்ப இங்க என்ன வரும், -1 plus இந்த 2 நம்ம மல்டிப்ளை பண்ணா 4 cos square a, அதே மாதிரி இங்க வந்து 2 அப்படி சொல்லி கிடைக்கும் into cos a. இப்போ நெக்ஸ்ட் நான் இங்கே போறேன் உங்களுக்கு, is equal to 1/2 into -2 -1 என்ன வரும், உங்களுக்கு -3 வரும். அப்போ 4 cos square a -3 divided by 2 into cos a அப்படின்னு வரும். இந்த cos a நான் வந்து உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ வந்து எனக்கு என்ன வரும், 1/2 into 4 cos a இந்த பக்கம் உள்ள போனா cos ஸ்கொயர் இருக்கா, அப்ப cos cube a minus 3 cos a divided by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் 1/2 நான் வெளியே கொண்டு வரேன், இந்த 2 கொண்டு வந்தேன். 2 2s are 4 into 4 cos cube a minus 3 cos a ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 cos 3a ஓட ஃபார்முலா. அப்ப which is equal to right hand side அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. சேம் ஸ்டெப் நம்ம முன்னாடி பண்ணதே தான் இதுவும். ஃபர்ஸ்ட் இதுக்கான வேல்யூ நம்ம அப்ளை பண்ணோம், cos 120 டிகிரிக்கு அதே தான் 2a கான ஃபார்முலா. இங்க cos a நம்ம கேன்சல் பண்ணனால நம்ம அடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். எல்சிஎம் எடுத்து நம்ம cos a உள்ள மல்டிப்ளை பண்ணா நமக்கு cos 3 ஓட ஃபார்முலா இங்கே நமக்கு கிடைச்சிரும், which is equal to right hand side. இதோட உங்களுக்கு ஐடென்டி நம்பர் 3.16 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து இந்த சாப்டர் இருக்கக்கூடிய கடைசி ஐடென்டி நம்பர் 3.17 பார்க்க போறோம். இது tanல இருக்கும், tan 60 minus a tan a sin 60 plus a நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு tan 3a அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். நம்ம சம் டு ப்ராடக்ட் ஆனாலும் சரி, ப்ராடக்ட் டு சம் ஆனாலும் சரி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ் அண்ட் சைன் மட்டும் தான் இருக்கும், tanல எந்த ஃபார்முலாவும் இருக்காது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம tanல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா tan a minus b tan a plus b ஃபார்முலா நம்ம படிச்சோம்ல, ஞாபகம் இருக்கா? சோ tan a minus b அப்படினா tan a minus tan b divided by 1 plus tan a tan b. So இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 60 minus a நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும், tan 60 a ங்கிறது 60 b ங்கிறது இல்ல a. அப்ப என்ன வரும், tan 60 minus tan a divided by 1 இங்க மைனஸ் வந்தா plus tan 60 tan a. So then afterwards உள்ள ஒரு tan a இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி tan 60 plus
இதுக்கு ஃபார்முலா பிளஸ் ஆனா இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். ஸோ tan 60 பிளஸ் tan A டிவைட் பை 1 மைனஸ் tan 60 tan A. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு tan 60 க்கு வேல்யூ தெரியும் √3 மைனஸ் tan A, இங்க 1 பிளஸ் √3 tan A அப்படி நம்ம எழுதிக்கலாம். நான் என்ன பண்றேன், இந்த tan A லாஸ்டா போட்டு இத முன்னாடி கொண்டு வரேன். முன்னாடி கொண்டு வந்தா tan 60 ஓட வேல்யூ √3 பிளஸ் tan A divided by 1 minus இதுக்கான வேல்யூ √3 tan A. சோ வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு tan A வெளியே இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டுக்கு தான் நம்ம கம்பேர் பண்ணி கொண்டு போறோம். ஃபைனலா அந்த tan A நம்ம எழுத போறோம். சோ இட் இஸ் ஈக்குவல் டு, இங்க பாருங்க இது ஃபார்மட் பார்த்தா A minus D, இது A ன்னு எடுத்துக்கலாம், மைனஸ் D இது வந்து A ன்னு எடுத்துக்கலாம், இது பிளஸ் D. அப்போ A minus D into A plus B ஃபார்முலா என்ன? A minus D into A plus D equal to A square minus D square. அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ அப்ப A ங்கிறது என்ன? √3. சோ A square minus D ங்கிறது tan square, tan A இது வந்து A square minus B square divided by, இங்க பாருங்க சேம் எலிமெண்ட் A plus B A minus B, பட் இங்க A ங்கிறது 1, B ங்கிறது 3 tan A அப்படினு எடுத்துப்போம். அப்ப என்ன வரும்? A square minus B square போது 3 tan A the square போட்டுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், வெளியே tan A வர நம்ம மல்டிப்ளை பண்ணோம். சோ இட் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு முன்னாடி தெரியும் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கெட் கேன்சல். அப்ப 3 minus tan square A divided by 1 minus இந்த ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். அப்ப 3 tan square A அப்படி நமக்கு வந்து கிடைக்கும் into tan A. ஓகே, சோ இப்ப tan A நான் என்ன பண்றேன், உள்ள போய் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணிடலாமா? சோ அப்ப என்ன கிடைக்கும்? 3 tan A minus tan cube A divided by 1 minus 3 tan square A. 3 tan A minus tan cube A divided by 1 minus 3 tan square A எதோட ஃபார்முலா? நமக்கு தெரிஞ்ச tan 3A ஓட ஃபார்முலா. சோ இது எப்படி tan 3A tan 2A ல எப்படி மெமரி பண்ண நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன். ப்ளீஸ் நீங்க ட்ரிகோனோமெட்ரி பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இட்ஸ் ஈக்குவல் டு RHS. சூப்பரா? சோ இதோட உங்களுக்கு ஐடென்டி நம்பர் 3.17 முடிஞ்சிச்சு. நாட் ஒன்லி இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ஐடென்டிஸும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வரிசையா வந்துட்டே இருக்கும். ஆல்ரெடி அப்லோட் பண்ணது இருக்கு, அப்லோட் பண்ணாமே இருக்கு. சோ நான் அப்படியே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட பிடிஎஃப் லிங்க் எல்லாம் நம்மளோட மாடல் மேட்டிக்ஸ் அகாடமி பிளாக் ஸ்பாட்ல இருக்கு. ப்ளீஸ் அதெல்லாம் பிடிஎஃப் லிங்க் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வரக்கூடிய லா, கொசைன், நேவியர் ஃபார்முலா இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு போர்டுல தான் டீச் பண்ண போறேன். சோ வரிசையா இந்த மாதிரி கான்செப்ட் வேணும் மறக்காம நம்ம மாடல் மேட்டிக்ஸ் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது இல்லாம கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. சோ we learn maths by doing maths. Thank you so much for watching our channel.